அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரனானவர் சித்திரை 6க்கு பின் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார், ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பானது எந்த மாதிரியான மாற்றங்களை பொதுவா தரும்னு பார்த்தா, டெக்னாலஜி ரிலேட்டடா வளர்ச்சி. ஏன்னா சுக்கரனாவே நம்ம யூஸ் பண்ற செல்லுல இருந்து, ஆக்சசைஸ்ல இருந்து, ஏசில இருந்து, இந்த மாதிரி நம்ம மனுஷனை சௌரியமா வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே சுக்கிரனை தான் குறிக்கும் அப்படிம்பாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாடு ரீதியாவே சொல்லணும்னா ஐடி துறை, குறிப்பா ஐடியால தான் நம்ம எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய இப்போ யூடியூப் வீடியோல எல்லாம் பார்ப்போம், இந்த வேலை போக போகுது, ஏஐ வந்தனால அதாக போகுது இதாக போகுது அப்படின்ட்டு. அந்த பயம்லாம் இல்லை. புதிய வேலை முயற்சிகளும் உருவாகும், புதிய புதிய வேலை திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை விற்பனையாளர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். நல்ல முதலீடு கிடைக்கும்னா என்ன? ஒண்ணு, தங்கத்தோட விலை ஏறும், இல்லையா தங்கத்தோட விலை இறங்குறனால மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க அப்படிம்பாங்களா. சித்திரை 6க்கு பின் இதெல்லாம் நடக்கும், நீங்க பார்க்கலாம். அதாவது தங்கத்தோட விலை 1க்கு 2 ஏறி போகும். இப்படி ஏறினாலும் அவங்களுக்கு லாபம் தான், இல்லையா? தங்கத்தோட விலை இறங்குறனால திரும்பி எப்படி இதை நம்ம வாங்குறது அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு வேகமா வாங்குவாங்க. சோ சுக்கிரன் ஆச்சுங்கிறனால எல்லார்ட்டையும் நகை இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால, நான் 2வது சொன்னேன் பாத்தியா, தங்கத்தோட விலை இறங்குறதுனால வருமானம், அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறைய உருவாகிற மாதிரி அமைப்புகள் அனைவரோட வீட்டிலும் நடக்கும். காரணம் என்ன? சுக்கிரன்ங்கிறனால திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவா அதிகமா நடக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன். இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இன்னும் குறிப்பா சொன்னா இந்த சுக்கிர பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். உண்மையிலேயே நான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், ராசியாதிபதி எந்த பலத்துல இருக்காரோ அப்பதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதாவது நமக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் மரமோ இல்ல ஏதோ ஒரு பலா மரமோ, ஏதோ ஒரு மரம், அந்த மரத்துல ஏறி நம்ம பழத்தை பறிக்கிறதுக்கு உண்டான சக்தி நமக்கு இருக்கணும். அந்த சக்தியை யார் தருவானா? ராசியாதிபதி இல்ல லக்னாதிபதி தருவார். ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி. இந்த அமைப்புல இருக்கும் போதுல ராசியாதிபதி ராசியிலே வருவது, ஆட்சி பலம் பெறுவதுங்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான பலனை தரும். நீண்ட நாட்களாக குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் தனியும். நான் முழுமையா தனியும் சொல்லல, கொஞ்சம் தனியும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு, ராசியிலே சுக்கிரன் இருப்பது குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னதான் குடும்பத்துல மன மகிழ்ச்சியை தந்தாலும் 7ஆம் அதிபதி சனியோட 11ஆம் வீட்டுல இருக்காருங்கிறத மறக்கவே கூடாது. அவங்க எப்பவுமே ஹீட்டா தான் இருப்பாங்க, டென்ஷனா தான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரெஷர்லயே தான் இருப்பாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல இருப்பாங்க, வேற எதுவும் இல்ல. கோபம் அதிகமா வரும் அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப சுக்கிரன் ராசிக்கு வந்து இப்ப பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த கோபம் தனியும். ஏதாவது ஒரு லக்ஸுரியஸான கிஃப்ட் நீங்க ப்ரெசென்ட் பண்ணுவீங்க மனைவிக்கு, இல்ல லக்ஸுரியஸா ஏதாவது தியேட்டருக்கு கூட்டு போவீங்க, பார்க் கூட்டு போவீங்க, ஒரு ஜாலியான லைஃப் ஸ்டைல என்ஜாய் பண்ற, அவங்கள கூல் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கோபம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அந்த அமைப்போட சேர்த்து இதுவும் சேர்றதுனால கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி பெரிய மாறுதல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் காலம் போகும். செவ்வாய் சனியும் பிரியணும். ஏன்னா 7ஆம் அதிபதி பிரிஞ்சு ராசிக்கோ இல்ல 3க்கோ 5ஆம்க்கோ வரும்போதுல, 5ஆம் இடத்துக்கோ வரும்போது தான் முழுமையான சாட்டிஸ்பேக்ஷன், ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதுவும் இல்லாம 10ஆம் அதிபதியோட செவ்வாய் சனி சேர்றது, சனியும் செவ்வாயும் சேர்றது, 10ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு. அப்ப தொழில நண்பர்கள் உதவி இந்த காலகட்டத்துல அருமையா இருக்கும். மனைவி சண்டை போடுவாங்க, ஆனா நண்பர்கள் உதவி சூப்பரா இருக்கும். கூட்டாளிகள்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வேலை பார்ப்பாங்க. என்ன சொல்ல போனா குடும்பத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பால குடும்பம் கெட்டுப்பா, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும் பாத்தீங்களா, அந்த அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெளிவா நடக்கும். தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ போட வேண்டாம். அது அனாவசியமான ப்ரெஷரை தான் கிரியேட் பண்ண ஒழிய எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கூட்டாளிகளின் உதவியால் தொழில் மேம்பாடு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி கைக்கு மீறிய வருமானமும் இந்த நேரத்துல கிடைக்கும். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது பல தொழில்நுட்பத்தை தேடும். ஒரே நேரத்துல இந்த தொழிலையும் செஞ்சுக்கிட்டு அந்த தொழிலையும் செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும். புதிய புதிய நண்பர்களோட அறிமுகத்தால
ஒரு மல்டிபிள் பிசினஸ், அதாவது ஒரே தொழில பல இடங்கள்ல பண்ணாம பல தொழில ஒரு ஆளா பண்றது. இப்ப உதாரணத்துக்கு கேட்டா பைனான்ஸும் பண்ணுவாங்க, அடகு கடையும் பண்ணுவாங்க, நகை கடையும் பண்ணுவாங்க, காய்கறி கடையும் வச்சிருப்பாங்க. வரிசையா ஒரு 10 கடையை சேர்த்தாப்புல மெயின்டெனன்ஸ் பண்றது, வேலைக்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியில ஆட்சி. அப்ப பல வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு வேலை வாங்குற அமைப்பை உருவாக்கும். சூரியன் 12ல உச்சம், 4ஆம் அதிபதி உச்சம். அப்ப தாயாரோட உதவியோட இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, கால்நடை தாயார் வழி சொந்தங்களோட அமைப்பாகலையோ ஏதோ ஒரு அமைப்புல பெரிய லெவல்ல நீங்க போக்கஸ்டா இந்த காலகட்டத்தை வரலாம் அப்படிங்கறத சொல்லலாம். இதுக்கு ஜனனகால ஜாதகம் ஒத்துழைக்கணும், ராகு சாதகமா இருக்கணும். அப்படி இருக்கும் போதே இந்த மாசத்துல இன்னொரு தொழிலை கண்டிப்பா உங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் தள்ளி தள்ளி இருப்பது நல்லது. 5ஆம் அதிபதி நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட இணைகிறார். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில், அதாவது மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் தான் இதுல அதிகமா உழுவுவாங்களே, அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பல இன்னல்களையும் சிக்கல்லையும் மாட்டுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ரிஷபராசியினர். ஏன்னா 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி புதன் நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட சேர்ந்து 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள் ரீதியா எந்த பாதிப்பும் வராது. காரணம் என்னன்னா, அவங்களோட அதிபதிங்கிறவர் சூரியன், நட்சத்திர அதிபதி சூரியன். அவருக்கு எப்பவுமே புதன் அன்பேவரா இருக்கவே மாட்டார். நீச்ச நிலையிலையும் எவ்வளவு பாதகமான நிலையில இருந்தாலும் புதன் உங்களுக்கு தீர்வு செய்ய மாட்டார். அப்படிங்கிற அடிப்படையில 2, 5ன்னு சொல்லக்கூடிய வருமானமும் சரி, குழந்தைகளும் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா இந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற திருமணம், பெற்றோர்களை மீறி செய்யக்கூடிய திருமணம், அந்த அமைப்புலாம் நடக்கும். எப்ப உங்களுக்கு பாதகம் இல்லையோ அப்ப அதுக்கு ஈக்குவலா வேற எங்கேயோ பாதகம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். 5ஆம் இடம் பாதிக்கலன்னா அப்ப 10ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட போகுது. அப்ப திருமணத்துக்கு தடை, திருமணம் நடக்காம போறது, இல்லாட்டி திருமணத்துக்கு பெற்றோர்களின் எதிர்ப்பு. வேணா 9ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்றாரு. அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்பாவோட சண்டை போட்டுக்கிறது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால சில சில இன்னல்களும் சிக்கல்களும் நடக்கும். பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு யார் பெரிய லெவல்ல பாதிப்பா இருப்பாங்கன்னா ராகு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தான். காரணம் என்னன்னா, அவங்கதான் இந்த காலகட்டத்துல உங்களை ஒரேடியா ஆஃப் பண்ணி வைக்கிற அமைப்புல உள்ளவங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ ரொம்ப வெளியில உள்ள நண்பர்களையோ நம்ப வேண்டாம். பெற்றோர்கள் இவங்களை நம்பினா போதும். பெற்றோர்கள் சொல்றதை கேட்கறது என்னை பொறுத்தவரையும் சிறப்பு அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்றதுனால தொழில் நல்லா இருக்கும், தொழிலால் பேரு கிடைக்கும். அதே மாதிரி தொழில பெருமுதலீடு போடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்வீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க. சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபஸ்தானம் தான். அவசரப்பட்டு தொழில முதலீடு பண்றேன்னு வருமானத்தை கொண்டு போய் போட்டீங்கன்னா அது பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் பொறுமையா எந்த ஒரு செயலையும் பண்றது சரி. ஏன்னா சுக்கிரன், அதாவது சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது ராசியில வர எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, உங்க நட்சத்திராதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் பகை அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். குறிப்பா வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா புதன் உங்களுக்கு நல்லவர் கிடையாது. சனி செவ்வாயோட சேர்றதுனால அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழிலுமே மந்த நிலையை ஏற்படுத்தும். புதன் உங்களுக்கு பாதிக்கும்னா அப்ப 2ஆம் இடமும் பாதிக்கும். அப்ப தொழில் மந்த நிலையை ஏற்படுத்தும். கைக்கு வருமானம் கொஞ்சம் பிடிச்சாப்புல இருக்கும். என்னடா இது ரொட்டேஷனுக்கு பணம் இல்லையே, அவசரப்பட்டு இந்த வேலையை பார்த்துட்டோமா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் தனிமையில புலம்புற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும். இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் கொஞ்சம் ஒய்ஃபோட சந்தோஷமா இருப்பீங்க. மற்ற 2 நட்சத்திரக்காரர்களோட நீங்க ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனுக்கு இணையான ஒரு அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான். சந்திரன் மன்மதன்னா சுக்கிரன் அதுக்கு தேவையான ரதி மாதிரி. அப்படிங்கும்போது ரெண்டும் ஜாயின் பண்ணாதானே அந்த மன்மத இல்லையே விஷயம். அந்த மாதிரி அமைப்புல உள்ள விஷயங்கள்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, எதிர்பாலின அமைப்புகள் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா வருமானம் பாதிக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம். பூர்வீக சொத்துல பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்து பாக்குறது நல்லது. பூர்வீக சொத்துலையோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ, வேணா 12ஆம் இடத்துல தானே சூரியனும் உச்சமாகிறாரு. அப்ப பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏதேனும் பாதிப்பு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுவும் அரசாங்கத்தை எதிர்த்து நிக்கிற மாதிரி, அரசியல்வாதிகளை எதிர்த்து நிக்கிற மாதிரி, இல்ல அரசு சம்பந்தப்பட்ட ஆட்களை எதிர்த்து நிக்கிற மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பல பிரச்சனை பார்ப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்து ஸ்டெப் எடுத்து பண்றது சரியான இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாம இருங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். கணவன் மனைவி ஒற்றுமையில எந்த பாதிப்பும் இருக்காது. குழந்தைகள் விஷயத்திலே கவனம், தொழில்ல மந்த நிலை ஏற்படுத்தாலும் பின்னாடி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரனானவர் உங்களுக்கு பல வகையில ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவாரு, ஹாப்பியா இருக்க வைப்பாரு, கையில காசு பணத்தை ஆனா முடக்குவாரு. முடக்குவாருன்னா எப்படி? கையில காசை கொடுத்துட்டு செலவு பண்ண வைப்பாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியோட சேர்றார். சுக்கிரன் ராசியில் ஆட்சி பலம் அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸையும் ஓவர் கான்பிடன்ஸையும் கொடுத்து பிறருக்கு உதவும் வண்ணம் செயல்படுத்துவார். பிறருக்கு உதவும் வண்ணம்னா உங்களால பலன் அனுபவித்தவர்கள் பல பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? உங்களால் உங்கள் தந்தை மகிழ்ச்சியாக இருப்பார், தாயார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம் படுற அளவுக்கு நீங்க யாருக்காவது உதவி பண்ணிருப்பீங்க. யாருக்காவது செய்யற உதவி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ரைட்டு, நம்ம பையனை பெரிய ஆள் நினைக்கிறாங்க, அப்ப நம்ம பையன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு உன்னத நிலை மனநிலையை கொடுத்துருவீங்க. அதாவது காசு பணம் சம்பாதிப்பீங்க, பெரிய பேரு புகழ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லல. காசு பணம் சம்பாதிக்கன்னு சொல்லவே இல்லை. சுக்கிரன் ஆட்சியில ராசியில வரும்போது காசு பணம் சம்பாதிப்பாங்க. நான் உங்களை காசு பணம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்ல, மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுனால உங்களுக்கு பேரும் புகழும் வழங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி திருமண மாணவர்களாகும் பட்சத்தில் மனைவி உங்களை நினைத்து பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு உங்களோட சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பேரு வாங்கி தரும். இல்லாட்டி நீண்ட நாட்களாக குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு நிவர்த்தியாகும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்த பாதிப்புகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யும். ஏன்னா புதனுக்கு எதிரி கிரகம் செவ்வாய்ங்கிறவர். அப்படிங்கும்போது செவ்வாய்க்கு புதன் எதிரியா இருக்கும் பட்சத்தில் அந்த புதன் நீச்சமாகும் போது எல்லாமே மாறும். அப்ப உங்களுக்கு பூர்வீக சொத்து பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி தெளிவுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பாருங்க, ஒரே ராசியில 3 நட்சத்திரத்துக்கும் 3 விதமா இந்த வாட்டி பலன் வருது. ஒரே ராசி சுக்கிரனோட ராசி ரிஷப ராசிங்கிறது ஒண்ணுதான். ஆனா நட்சத்திர ரீதியா பாருங்க, கார்த்திகைக்கு ஒன்னா இருக்கு, ரோகிணிக்கு ஒன்னா இருக்கு, மிருகசீரிஷத்துக்கு ஒன்னா இருக்கு. ஏன்னா அந்த புதன் நீச்சமானா மட்டும் சூரியனுக்கு ஃபேவராகவும் சந்திரனுக்கு ரிவர்ஸ் ஆகும், செவ்வாய்க்கு வேற மாதிரியும் பலன் தருவார். அப்படிப்பட்டவர் தான் புதன். புதனை மட்டும் எப்பவுமே ஒரு கணக்குல வைக்கவே கூடாது. ஸோ இந்த அமைப்பு இருக்கும்போதுல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு ஆதாயமும் பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பல் எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தலைப்பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஜோதிராசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.